நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரை, மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25, 26. தியானத்தின் தலைப்பு: உணவில் ஒரு கட்டுப்பாடு. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. மனிதனுடைய ஆளுமையை பாதுகாக்கவும் வளர்க்கவும் உணவு பழக்கம் மிக முக்கியம் என்று ஒரு மனோவைத்தியர் சொன்னார். ஒருவன் தனது பாலியல் உணர்வில் ஒழுக்கமாகவும் சிறந்தும் விளங்க உணவு பழக்கம் முக்கியம் என்று ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். தேவன் தாம் சிருஷ்டித்த மனிதனிடம் ஏதேன் தோட்டத்தில் உள்ளதை புசித்து சுகமாயிருக்கும்படிக்கு சொன்னார். ஆம், உயிர் வாழ உணவு அவசியம். ஆனால் இன்று பல வியாதிகளுக்கு இந்த உணவே காரணமாயிருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது. ஆக உணவு பழக்கத்தில் இருக்க வேண்டிய கட்டுப்பாடு மிக முக்கியம். கடவுள் தந்த உணவை நன்றாய் சாப்பிட்டு சந்தோஷமாய் இருந்தால் என்ன என்றார் ஒருவர். அதையே கட்டுப்பாட்டோடு உண்டு அவர் தந்த சரீரத்தை சரியாக பேணுவதே சிறந்தது என்றார் மற்றொருவர். இவர்களிலே நாம் யார்? தான் உண்ணும் போஜனத்தையும் பானத்தையும் இந்த வாலிபர்களுக்கும் கொடுக்கும்படி ராஜா பிரதானிக்கு கட்டளையிட்டான். உண்மையின்படி ராஜாவை மெச்ச வேண்டும். ராஜ போஜனத்தை சாதாரண மனிதருக்கு கொடுக்கும்படி ஒரு ராஜா கூறுவாரா? தானியேலோ அந்த உணவை உண்பதில்லை என்று மனதில் உறுதி கொண்டதேன். ஒரு சாப்பாட்டிற்காக தானியேல் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அந்நிய தெய்வத்துடன் சம்பந்தப்பட்ட பெயர் கொடுக்கப்பட்ட போதும், விக்கிரக ஆராதனைக்காரராகிய கல்தேயரின் பாஷையை கற்றுக் கொடுத்த போதும் மறுப்பு தெரிவிக்காத தானியேல் ராஜ உணவு கிடைத்த போது அதை தொடாமல் விட்டது என்ன? இதற்கு பல காரணங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த உணவு தேவனுடைய பிரமாணங்களுக்கு மாறுபட்டதாக இருந்திருக்கலாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம். இந்த உணவு அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்படுகிறதாக இருந்திருக்கலாம். அல்லது இந்த உணவை பெற்றுக்கொள்வது ராஜாவின் பரிசுகளை ஏற்றுக்கொள்வது போல இருக்கும் என்று தானியேல் நினைத்திருக்கலாம். இவற்றிற்கும் மேலாக ராஜ உணவினால் அல்ல, தேவனுக்கும் அவரது பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிவதனாலே சிறப்பாக உயிர் வாழ முடியும் என்ற வைராக்கியம் தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, உணவு நமக்கு மிகவும் முக்கியம். ஆனால் அதை நமக்கு தந்த தேவனை விட அது முக்கியமல்ல. அவருக்கு கீழ்ப்படியும்படி உண்ணாமல் இருக்க நேர்ந்தாலும் கீழ்ப்படிதலே முக்கியம் என்று நம்மால் கூற முடியுமா? இன்று எங்கும் உணவு விடுதிகள். சாப்பிடவே புறப்படுவோம், பின்பு வியாதியும் கூடவே வரும். உணவுக்கூடாகவும் நம்மை தேவனிடமிருந்து பிரித்து போட பிசாசு வகை பார்ப்பான். எச்சரிக்கை. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, தானியேலை போன்று உணவிலே நான் கட்டுப்பாடை கடைபிடிக்கவும் சரீர ஆரோக்கியத்தை பேணவும் எனக்கு கற்றுத்தாரும். ஆமேன்.